உங்க வேண்டுதல அம்பாள் பாதத்துல வைங்கோ. அவ அதை நிறைவேத்தி வைப்பா. பரிகாரம் நேர்த்திக்கடெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்குமா. இல்லங்க சாமி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனையாதான் இதை செஞ்சேன். நீங்க என்ன பெரிய தப்பு பண்ணிருக்க போறீங்க? அப்படியே பண்ணிருந்தாலும் அத நீங்க அடுத்தவங்களுக்காக தான் பண்ணிருப்பீங்க. அதையும் தாண்டி நீங்க பண்ண தப்ப அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. ஏன்னா நீங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. பிடிச்சவங்கள தானே சாமி அவ ரொம்ப சோதிப்பா. கடவுள் மேல நாம வைக்கிற நம்பிக்கைக்கும் கடவுள் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவரோட நம்பிக்கையை நம்ம பொய்யாக்குறப்போ கடவுளோட கோபத்துக்கு ஆளாகத்தானே வேணும். எல்லா தப்புக்கும் தண்டனை கொடுத்து தான் ஆகணும்னு இல்ல, மன்னிக்கிற குற்றமும் இருக்கு. தப்ப செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலான்னு நினைக்கிறது, மன்னிச்சிடுவாங்கன்னு நினைச்சு தப்ப செய்யறது மிகப்பெரிய தப்பு இல்லையா? அது நாம செய்யற தப்ப பொறுத்தது. யாருக்கும் எந்த தீங்கும் வராம நாம செய்யற தப்போ இல்ல பொய்யோ அது தப்பும் இல்ல பொய்யும் இல்ல. நன்மை தீமைங்கிறத தாண்டி தப்பு எப்பவுமே தப்புதான். அத சரின்னு சொல்ல முடியாது. ஐயா, என்ன மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு தெரியாத நீதி நியாயம் இல்ல, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போயிட்டு வரேங்க. வாங்க ஐயா. ஐயா, சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடாதீங்க. உட்கார்ந்து அவளோட அனுக்கிரகத்தை வாங்கிட்டு போங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு விசேஷமான நாள், உட்காராம போயிடாதீங்க. சரிங்க. இது கோவில் பிரசாதம் தான், நான் சமைச்சது இல்ல. எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி என் மேல கோச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. அதை என்னால தாங்க முடியாதுங்க. தனித்தனியா போனவங்க ஒன்னா வராங்க. அப்போ சமாதானம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். மச்சான், சம்மந்தி வீட்ல இருந்து போன் பண்ணியிருந்தாங்க. என்ன? கல்யாணத்துக்கு தாலி செஞ்சுட்டாங்களா, அதை எடுத்துட்டு வராங்களா.
அப்படியா? சரி, வரட்டும். ஆமா, எப்போ வரேன்னு சொன்னாங்க? அவங்க ஃபோன் பண்ணப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவோம்னு சொன்னாங்க. சொல்லி இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரையும் ரெடியாக சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு மச்சான். எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி ஜானகி, போய் புடவையை மாத்திட்டு வா. சரிங்க. வணக்கங்க. அப்பா வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க சார். வாங்க சார். வணக்கம். எல்லாரும் வாங்க. வாங்க, உட்காருங்க. வாங்க. வணக்கம். சம்மந்தி அம்மா அடுத்த கார்ல வராங்களா? இல்லைங்க, அவங்க சொந்தக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள பார்க்க போயிருக்காங்க. நேரம் இல்லை, இதை விட்டா நாளும் இதுக்கப்புறம் நல்லா இல்லை, அதனால தான் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படிங்களா? சரி சரி. தாலி செஞ்சு எடுத்துட்டு வரும்போது புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வரணும்ல. ஏங்க, அதுதான் சொன்னேன்ல அவங்க சொந்தக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. வந்ததுக்கு அப்புறமாவது வந்திருக்கலாம். அதை கேட்டா நாள் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. அம்மா வந்துட்டாங்க, அத பத்தி மட்டும் பேசுங்க. ம். எடுத்துக்கங்க. எதுக்குமா இதெல்லாம்? கேட்டா அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்வீங்க, அதனால தான் நான் முதல்லயே எடுத்துட்டு வந்துட்டேன். குடிங்க மாமா. இதை பாருங்க. நல்லா இருக்கு. ம். நல்லா இருக்கு. கொடுங்க. இந்தாங்க. எங்க? நல்லா இருக்குல்ல? நம்மளோட குல வழக்கப்படி தாலியை மாப்பிள்ளை வீட்டில் வச்சு தான் பூஜையை போடுவாங்க. தாலிய மாப்பிள்ளை வீட்டில் செய்கிற பழக்கமும் இருக்குண்ணே. இல்லை, எங்கள் பக்கத்துல எல்லாம் பொண்ணு வீட்டில் செய்கிறது தாங்க வழக்கம். அது ஒரே பரம்பரையில கொடுக்கறப்ப, வம்சம் வகைரா மாறுறப்ப மாப்பிள்ளை வீட்டில் தான் தாலி செய்யணும். சரி விடுங்க. இல்லைங்க, இதெல்லாம் எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் பக்கத்தோட தாலி டிசைன் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து கரெக்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ம். தாலி செய்கிறது மாப்பிள்ளை வீட்டோட உரிமை, அதையும் நீங்கள் பறிச்சிட்டீங்கண்ணே. சிவா, முடிஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேணாம். அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய். ம். பொண்ணையும் மாப்பிளையும் ஒன்னா வந்து நிக்க சொல்லுங்க.
வீட்ல இருக்கிற பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சீனு, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா பெரியப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருங்க நல்லா இருங்க. நல்லா எந்திரிம்மா எந்திரி. நல்லா இரு. நல்லா இருமா. அடுத்து அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆ, பாப்பா. வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அடுத்து பொண்ணோட அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவங்க இல்லாததால சித்தப்பா சித்தி இல்ல அத்தை மாமான்னு யாராவது இருந்தா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பார்வதி, உன் வீட்டுக்காரோட நின்று ஆசீர்வாதம் பண்ணுமா? சரிங்க மாமா. இப்போ பாட்டிமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருக்கு. ஐயரே, இதுக்கு எல்லாரையும் ஒண்ணா நிக்க வச்சு ஒரே அடியா கால்ல விழ வச்சிருக்கலாம்ல? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. ஐயா, இந்த தாலிய இந்த வீட்டோட பெரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரிங்க. இந்த தாலிய ஒரு வாரம் பூஜை ரூம்ல வச்சு வழக்கமா பண்ற பூஜைய பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணணும். இதெல்லாம் எந்த ஒரு வழக்கம்னே தெரியல. சரிங்க, நான் உத்தரவு வாங்கிக்கிட்டீங்களா? இருங்க சாப்பிட்டு போலாம். எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க கொடுத்த மோரே வயிறு ஃபுல்லா இருக்கு. இன்னொரு நாள் வரும்போது சாப்பிட்றேங்க. வாங்க. வாங்க சார், வாங்க. நாங்க வாங்க. போயிட்டு வாங்க. ஏய், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்கு தேடின? இல்ல, உன்னை பார்க்கலான்னு தான். உனக்கு என்ன பாக்குறதுக்கு எல்லாம் நேரம் இருக்கா என்ன? என்னம்மா அப்படி பேசுற? ஆமா, உன் கல்யாண வேலையெல்லாம் ஜெட்டு வேகத்துல நடந்துட்டு இருக்கு. அதுல நீ கொஞ்சம் பிஸியா இருப்பல்ல? கிண்டல் பண்ணாத மாயா. யார் கிண்டல் பண்றாங்க? நீ பண்றதுதான் கிண்டல் மாதிரி இருக்கு. ஆமா, நீ என்னதான் ஐடியால இருக்க? ஐடியானா? நீ எதை பத்தி கேக்குற? சுத்தம்.
நான் எதை பத்தி கேக்குறேன்னு தெரியாதவன் கிட்ட நான் பேசி என்ன பிரயோஜனம்? மாயா 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 நில்ல மாயா. என்ன பேசுறோன்னு எதிரில் நிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாதானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். நீ டாபிக்கை ஷிஃப்ட் பண்ணி பேசினா நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரியுற மாதிரி சொல்லவா? இப்போ உன் கல்யாணம் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. கல்யாண தேதி போட்டு பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இப்ப தாலியும் வீட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? கல்யாணம் மட்டும் தானே? ஆமா மாயா. நீயும் நானும் காதலிக்கிறதெல்லாம் அவ்வளவுதானா? ஐயோ என்ன பேசுற நீ? அதுதான் முக்கியம். முக்கியம் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முக்கியமாயிடுமா? அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்த? டைம் வரட்டும் எடுக்கலான்னு சொன்னா இதோ தாலி வந்த மாதிரி ஒரு கேப்ல உன் கல்யாணமே நடந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மாயா. இந்த மாதிரி தாலியெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணியோ அதேதான் அப்பவும் பண்ணிருப்ப. நம்ம விஷயத்தை இந்த வீட்ல ஓபன் பண்ணலனா நம்ம கல்யாணம் நடக்காது. உன் கல்யாணம் தான் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம காதலை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். கல்யாண மண்டபத்துல வச்சு நிறுத்தலாங்கிறதெல்லாம் மூவில வர கிளைமேக்ஸ்க்கு தான் பொருந்தும். வாழ்க்கைக்கு பொருந்தாது. டைம் ஆக ஆக நமக்கு தான் பிரஷர் ஜாஸ்தி ஆகுமே தவிர குறையாது சீனு. அதனால இப்பவே போய் பெரியப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லி கல்யாணத்தை நிறுத்து. என்னது? இப்பவா? டைம் இல்ல சீனு, அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னைக்கே ஒரு நாள் தெரிய தானே போகுது, அது இன்னைக்கே இருக்கட்டும். நீ போய் பெரியப்பா கிட்ட சொல்லு, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். சரி மாயா, கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். அப்ப உடனே போய் பெரியப்பா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. ஏய், நீ ரொம்ப யோசிக்கிற, வா போலாம். மாயா வானா. ஏ மாயா நில்லு. ஏ மாயா, நான் சொல்றத கேளு. ஏ மாயா 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 வேணாம் மாயா. மாயா மாயா ப்ளீஸ் மாயா, வேணாம் வேணாம் சொன்னா கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம். ஐயோ அம்மா, வேணாம் வேணாம் வேணாம். பெரியப்பா அது இருக்காரு, போய் சொல்லு. மாமா இருக்காரு, நான் போறேன். ஐயோ போடா. என்ன விடு. பூச்சி மாயா வேணாம் ப்ளீஸ். அவர் தனியா தான் இருக்காரு, அங்க பாரு. நீ போய் சொல்லிடு. போ. சொல்லுடா. என்ன சீனோ வந்துட்டு போற? பாத்துட்டீங்களா? ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லாததுக்காக ஓடி வந்த? சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா. இல்ல மாமா. நீ இந்த அளவுக்கு தடுமாறுறேன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்லு. சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடு. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறத சொல்லாத. சொல்ல வேண்டியதை சொல்லாம மறைச்சா நடக்க வேண்டிய அந்த நல்லது நடக்காம போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படி லாக் பண்ணுங்க பெரியப்பா. எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போ. இப்படி திருவிழாவில காணாம போன மாதிரி திரு திருன்னு நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்ல மறைச்சிட்டியா? மறந்தத சொன்னா சரி பண்ணிக்கலாம். மறைச்சது தெரிஞ்சா சரியாகாது. ஒருவேளை மாமாவுக்கு எல்லாம் தெரியுமோ?
அது எப்படி தெரியும்? அவரு பொதுவா தான் பேசுறாரு. அவரே எல்லா லீடும் கொடுக்கறாரு. இவன் ஏன் இப்படி தயங்கி நிக்கிறான்? ஆ, ஆமா மாமா, மறந்துட்டேன். இத மறந்த? நம்ம கடையோட கரண்ட் பில் கட்ட நேத்து தான் கடைசி நாள். அத நான் கட்ட மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபியூஸ புடுங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட பணம் கேட்டு வாங்காதப்பவே மறந்துட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் சிவாவை விட்டு நேத்தே கட்ட சொல்லிட்டேன். ஓ, இந்த வயசுல எப்படி மறக்கறீங்க? அதான் எனக்கும் தெரியல. அது வந்து தேவையில்லாதத மனசுல போட்டு வச்சா இப்படி தேவையானதெல்லாம் மறந்துதான் போகும். நாளைக்கு காலையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் போடணும்ல, அத நீ இன்னைக்கு சொன்னாதானே பணத்தை எடுத்துட்டு வந்து வைக்க முடியும். ஐயோ, ஆமா மாமா, அதை எப்படி மறந்தேன்னு தெரியலையே. கவலைப்படாத, சிவா பணம் எடுத்துட்டு வரதுக்கு பேங்க்குக்கு போயிருக்கான். வந்துருவான். வந்ததும் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு சம்பளம் போட்டுடு. சரிங்க மாமா. அவ்வளவுதானே. இங்க பாருங்க, நீங்களும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அவதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இத பாருங்க, அது எனக்கு தெரியுங்க. மாயாவுக்கு தெரியாம நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா